அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு வேப்பமர கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபிஷ் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அதுக்கான இன்க்ரீடியண்ட்டும் அளவும் சொல்கிறேன், பார்த்துங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ கொடுவா மீனை மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி, பெரிய தக்காளி ஒரு 2 சைஸு, பச்சை மிளகா வந்து 2, ஒரு 200 கிராம் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆயில் வச்சுருக்கேன், நெய் வச்சுருக்கேன், 150 கிராம் தயிர், ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1/2 டீஸ்பூன் கறி மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சோத்து இலை, இது ஃப்ரெஷ்ஷான இலை 1, உப்பு தேவையான அளவுக்கு, மிளகாய்த்தூள் 2 கரண்டி. இதுக்கு 500 கிராம் அரிசி போதும். நான் இந்த பாத்திரத்தில் தான் மீன் பிரியாணி போட போகிறேன். கொடுவா மீனை பரட்டி வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆஃப் ஃப்ரை பண்ணால் போதும். அடுப்பை ஆன் பண்ணி எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் பொரிஞ்சிடுச்சு. இது நம்ம வந்து பிரியாணிக்கு போடுறதுனால ஆஃப் பொரியல் போனால் போதும். ஏண்டா பிரியாணிக்கு கிரேவி ரெடி பண்ணிவிட்டு அதில் வைக்கணும். இது கூட கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருக்கலாம். மீன் கொஞ்சம் பொரிஞ்சிடுச்சு. ஆஃப் பொரியல் தான், இதை எடுத்துக்கிறோம். ஒரு துண்டு மீனை எடுத்து இப்படி நான் உறுத்து வச்சுக்கிறேன். பொரிச்ச மீனில் ஒரு மீனை எடுத்து, ஒரு துண்டு மீனை எடுத்து உறுத்தி வச்சுக்கிறேன். ஏண்டா இதை வந்து மீன் கிரேவியோடு சேர்க்க போகிறோம். மறுபடியும் இன்க்ரீடியன்ட்லாம் பார்த்துங்க. இப்போது நம்ம பிரியாணிக்கு உள்ள கிரேவி ரெடி பண்ண போகிறோம். மீன் பிரியாணிக்கு கிரேவி ரெடி பண்ணுறோம். மீன் பொரிச்ச எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன். மற்றபடி தேவைக்கான எண்ணெயை ஊற்றினேன். வெங்காயம் போட்டுக்கிறேன். நல்லா பொன்முருவலாக கோல்டன் ப்ரௌனுக்கு பொரியட்டும். ப்ரௌன் கலரில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பாதி எடுத்து வச்சுக்கலாம். அது மீதி உள்ளதில் தக்காளி சேர்க்கலாம். தக்காளியும் இது கூட சேர்த்து பச்சை மிளகாவையும் கீறி போட்டுங்க. நல்லா வதங்கட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். தக்காளி ஒரு 5 நிமிஷம் வதங்கிடுச்சு. இது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருந்தேனே அதை போடுறேன். உப்பு எடுத்து வச்ச உப்பையும் போடுறேன். முதல்ல மிளகாத்தூள் போட்டுப்போம், அப்போ தான் கலர்ஃபுல்லாக இருக்கும். தயிர் மசாலா எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி மிளகாத்தூளை போட்டுங்க. நான் ஒரு மீனை வந்து உறுத்து வச்சுருந்தேன்னே, ஒரு துண்டு மீனை, இதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்தா தான் இதோட ஃப்ளேவர் கிடைக்கும். இதுதான் முக்கியமான இன்க்ரீடியன்ட். இதில் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இதையும் இது கூட போடுறேன். முன்னாடியும் போடலாம், இப்போவும் போட்டுக்கலாம். எண்ணெய் பொரியும் போதும் போட்டுக்கலாம், இப்போவும் போட்டுக்கலாம். சோத்து இலையை போடுறேன். எடுத்து வச்சுக்கிற மஞ்சத்தூள், கறி மசாலா, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்க்குறேன். இப்போ எடுத்து வச்சுக்கிற தயிரும் அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா எண்ணெய் வந்து மேலே திரண்டுக்கிட்டு வரணும். நல்லா ரெட்டாக தெரியணும். ஒரு 5 நிமிஷம் இதை மூடி போட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நிமிஷம் வதங்கிடுச்சு. இப்போ கிரேவிக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை மல்லி புதினா போட மறந்துட்டேன், இப்போவே போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி மல்லி, ஒரு கைப்பிடி புதினா, தண்ணி.
இப்போ கிரேவி ரெடி ஆகட்டும். சோறு கொதிக்குது. நம்ம தம் பிரியாணி தான் போட போகிறோம். இதுலேயே ஒரு 2 டீஸ்பூன் லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸை நான் ஒரு 80% குக் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ 2 லேயராக போகிறேன். இந்த கிரேவியில் பாதி கிரேவி எடுத்து வச்சுருக்கிறேன். லைட்டாக மசாலாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனை ஒன்று ஒன்றா அது கூட சேர்க்கலாம். இது இன்னும் தம்மில் போடணும். 3/4 பதத்துக்கு தான் வெந்திருக்குது எல்லாமே. எடுத்து வச்சுக்கிற வெங்காயத்தை இப்படி போடலாம். மல்லிக்கீரையும் இப்படி போடலாம். முந்திரியும் திராட்சையும் எண்ணெயில் பசுநெய்யில் தாளித்து போட்டிருக்கேன். பிரியாணி தம்முக்கு போட ரெடி ஆகிடுச்சு. தோசைக்கல்லை நல்லா சூடு வந்ததும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பிரியாணியை தம்மில் போட்டுடலாம். போட போகிறோம். இப்போ 20 நிமிஷம் தம்மில் இருக்கட்டும். நான் எப்போதுமே ஸ்மோக் போடுவேன். அதை ஸ்மோக் போட்டு மூடி வச்சுட்டு ஸ்மோக்கை 5 நிமிஷத்தில் எடுத்துடணும். மீதி 15 நிமிஷம் தம்மில் போடலாம். அவ்வளோதான், நம்ம ஃபிஷ் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட ரெடி ஆகிட்டோம். வாங்க நீங்களும் சாப்பிடலாம். பாருங்கள், சோறும் நல்லா பொலன்னு வாசனையோடு வந்துடுச்சு. மீனும் நல்லா வெந்துடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேப்பமர கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.